ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா ஜெய் மெயின்ஸ் ஜான் செஷன்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதினாங்களோ அவங்க ஏப்ரல் செஷன் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. அந்த ஏப்ரல் செஷன்ஸ்ல யாரெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் போடலாம், அந்த அப்ளிகேஷன்ஸ் போறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன, எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் என்கிட்ட ரிஜெக்ட் பண்ணும் அப்படிங்கறதான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய் மெயின் ஜான் செஷன்ஸ் எக்ஸாம்ஸ் முடிச்சாச்சு, அதுக்கு உண்டான ரிசல்ட்ஸும் வந்தாச்சு, பர்சன்டேஜ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து இப்போ ஏப்ரல் செஷனும் எக்ஸாம்ஸ் எழுதலாம். இந்த ஏப்ரல் செஷன்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு அப்ளிகேஷன்ஸ் போடலாம். யாரெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் போடலாம் அப்படின்னா ஜான் செஷன் எக்ஸாம்ஸ் எழுதினவங்க, இப்போ ஏப்ரல் செஷன் எக்ஸாம்ஸ் எழுத போகிறோம் அப்படிங்கிற மாணவர்கள் கண்டிப்பாக நீங்களும் அப்ளிகேஷன்ஸ் போடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக நான் ஏப்ரல் செஷன்ஸில் எக்ஸாம்ஸ் எழுத போகிறேன் அப்படிங்கிற மாணவர்களும் அப்ளிகேஷன்ஸ் போடலாம். அப்ளிகேஷன்ஸ் போகிறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 9 மணிக்குள்ளார நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கணும். சப்போஸ் யாராச்சும் அப்ளிகேஷன்ஸ் போடலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஏப்ரல் செஷன் எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. சரிங்களா? சரி, இப்போ நான் ஜான் செஷன்லேயே அப்ளிகேஷன்ஸ் போட்டேன், ஏப்ரல் செஷன்ஸ்லேயுமே ஜான் செஷன்ஸ்க்கு உண்டான அப்ளிகேஷனே போட்டுட்டேன் அப்படிங்கிறவங்க வெல் அண்ட் குட், நீங்கள் சேஃபர் சைடு, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. பட் நான் ஜான் செஷன் மட்டும் தான் அப்ளிகேஷன் போட்டேன். பட் இப்போ என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நான் ஏப்ரல் செஷனுக்கு நியூவாக அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கேன். அதாவது அதே யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஏப்ரல் செஷன்ஸ்க்கு மறுபடியும் நான் ரீஜென்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவும் வெல் அண்ட் குட். அதுக்கடுத்து இப்போ நியூ கேண்டிடேட், அதாவது ஜான் செஷன் அப்ளிகேஷன்ஸ் போடலை ஆனால் ஏப்ரல் செஷனில் மட்டும்தான் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கேன், அந்த கேண்டிடேட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போடலாம். இதில் எஸ்பெஷலி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்ச வாட்டி நீங்கள் ஃபீஸை பே பண்ணணும். ஃபீஸை பே பண்ணல அப்படின்னா என்டிஏ உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நல்லா கவனமாக கேளுங்க. ஃபீஸ் யாரெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸை பே பண்ணலையோ அவங்களுக்கு என்டிஏ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களால் ஏப்ரல் செஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. அதனால் இன்னைக்கு நைட்டு நீங்கள் ஃபீஸை பே பண்ணல அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸையும் பே பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு 27, 28ஆம் தேதி உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ஷன் விண்டோவில் உங்களுக்கு சர்டைன் க்ரைட்டீரியாஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்பெஷலாக உங்களுக்கு சப்போஸ் கேட்டகரி யாராச்சும் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேட்டகரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது மஸ்ட்டுங்க. நீங்கள் ஜென்ரலாக உங்களுக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பர்டிகுலராக ஜென்ரல் கோட்டால் அப்ளை பண்ணிட்டேன், இல்லை நான் ஓபிசி என்செல்ல வரப்போகிறேன் அப்படிங்கிற மாணவர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஓபிசி என்செல் அந்த ரிசர்வேஷன் கிரைட்டீரியாக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓபிசி என்சிஎல்ங்கிற கேட்டகரியை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் ஆல்ரெடி அவங்களோட கேட்டகரியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் பிசி, பிசிஎம், எம்பிசி மாணவர்கள் மட்டும் நீங்கள் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கேட்டகரியை சேஞ்ச் பண்ணலாம். இந்த கேட்டகரியை சேஞ்ச் பண்ணுறதுக்குண்டான டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 27 அண்ட் February 28. ஸோ அந்த பர்டிகுலர் டேட்ஸில் நீங்கள் jemains.nta.ac.in அந்த வெப்சைட்ஸ்குள்ளே போய் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உங்களுக்கு சர்டைன் க்ரைட்டீரியாஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பற்றின வீடியோ நம்ம இதுக்கு முந்தின வீடியோவாக நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ தான் அது. ஸோ அதை போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியரான ஐடியாஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.